எல்லோருக்கும் வணக்கம். இண்டோ சைனீஸ் சிக்கன் லெக் நான் தான் பேர் வச்சுருக்கிறேன். எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு நார்மலாகவே சிக்கன் லெக் வந்து ரொம்ப பிடிக்கும். சிக்கன் லெக் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுலேயும் இந்த சைனீஸ் சாப்பாடு அப்படின்னா இன்னுமே ரொம்ப பிடிக்கும். நார்மலாட்டு சிக்கன் லெக் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த சைனீஸ் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இதை செய்து வச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் கழுகிட்டு ஒரு அழகான ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோன்னு வைங்களேன், பிள்ளைங்க வந்து நம்ம கடையில் வாங்கி வச்சுருக்கோம் அப்படி தான் நினைப்பாங்க. எதுக்குன்னா இதுக்கு டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட நீங்கள் இதே மாதிரி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாட்டு செய்யலாம். நான் ஆல்ரெடி இண்டோ சைனீஸ் ரைஸ் கூட நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். சிக்கன் லெக் வந்து எத்தனை வேணுமோ அத்தனை எடுத்துக்கலாம். பாதி எலுமிச்சம்பழமும் எடுத்துக்கலாம். மசாலா பொடிகள் எல்லாமே நான் அளவு சொல்லலை. நான் எவ்வளோ எடுத்துருக்கிறேன் அளவு அப்படின்னு பாருங்கள். மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, மல்லி பொடி, நல்ல மிளகு பொடி, தயிர், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். வத்தல் பொடி, பச்சை மிளகா, நல்ல மிளகு இந்த மூணுமே காரமாட்டு நம்ம சேர்க்குறோம். பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி காரம் வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கிடுங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் தண்ணி எதுவுமே விடாமல் இந்த மாதிரி அரைச்சிட்டு வரலாம். இனி இதில் சிக்கனில் மஞ்சள் பொடி, வத்தல் பொடி வந்து நான் எப்போதுமே இந்த காஷ்மீரி சில்லி பவுடர் இருக்குல்ல அதுதான் போடுவேன். கலர் நல்லாயிருக்கும், காரமும் குறைவாக இருக்கும். மல்லிப்பொடி, நல்ல மிளகு பொடி, அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் அதையும் இதில் போட்டுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இருக்குல்ல இதுக்குன்னே ஒரு வாசனை உண்டு. பிரியாணிலலாம் நீங்கள் இது போட்டிங்கன்னு வைங்களேன், நல்லா வாசனையாட்டு இருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த கேரளா பிரியாணி இருக்குல்ல அதிலலாம் அவங்க வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இந்த மூணையும் இடித்து தான் போடுறாங்க. சிலர் வந்து அரைச்சி போடுறாங்க. நல்ல மசாலா எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதி எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் இனி தயிர் இருக்குல்ல அதையும் இதில் போட்டுக்கலாம். தயிரையும் போட்டுட்டோம் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு உள்ளாடியெல்லாம் நம்ம எண்ணெயிலலாம் பொரிச்சு எடுக்கோம்ல கொஞ்சம் சாஃப்டாட்டு இருக்கும். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மசாலா நல்லா இதில் பிடிச்சிரும். 1 மணி நேரம் கழித்ததுக்கப்புறம் எண்ணெயில் பொரிக்கணும். இதுக்கு ஒரு கோட்டிங் கொடுக்கணும். அதுக்கு ஒரு முட்டை, கொஞ்சம் உப்பு, மைதா மாவு எல்லாமே இதில் போட்டுட்டு, அதாவது மைதா மாவு, முட்டை, உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாட்டு தண்ணி விட்டு அந்த தோசை மாவெல்லாம் இருக்குல்ல அந்த பதத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்குல்ல அது பண்ணும் போதே இந்த மாதிரி ஒரு கோட்டிங் ரெடி பண்ணிவிட்டு சிக்கன் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதை வந்து அந்த கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குல்ல அதில் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அது இந்த கேஎஃப்சி சிக்கன் இருக்குல்ல அதே மாதிரியும் இருக்கும். அப்படி கூட நீங்கள் வந்து செய்யலாம். இனி எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அதில் நம்ம எண்ணெயில் போடுவோம். நான் வந்து 4 லெக் வந்து மொத்தமாக போட்டுட்டேன். வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க, சீக்கிரம் வேலை முடிக்கணும் அப்படின்ட்டு 4னா மொத்தமாக போட்டுட்டேன். அதனால் எல்லாம் ஒட்டி ஒட்டி கொஞ்சம் வந்துட்டுது. 3 ஆட்டு அதாவது அந்த எண்ணெய் அந்த பாத்திரத்தில் எவ்வளோ கொள்ளுமோ அந்தளவுக்கு நம்ம போட்டோம்னா நல்லா அழகாட்டு தனித்தனியாட்டு பொரிஞ்சு வந்துடும். வீட்டுக்கு கெஸ்ட்டு வர்றாங்க அப்படின்னா வகை வகையாக சாப்பாடு செய்து கொடுக்க ஆசையாக இருக்கும். ஆனால் என்ன வேலை செய்யும் போது தான் கொஞ்சம் கஷ்டமாட்டு இருக்கும். வேலை செய்கிறது கூட ஈஸி. யாராவது இந்த எல்லாம் வெட்டுறது, பாத்திரம் கழுவுறது இது 2 தான் பெரிய வேலையாட்டு இருக்கும். ஆனால் நம்ம செய்து வச்சுட்டு நம்ம டேபிளில் எல்லாம் அழகாக நம்ம இதை ஒரு கிச்சன் டிஷ்யூவில் அப்படியே வச்சுருங்க. டேபிள் எல்லாமே அழகாக வச்சுட்டு வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அப்போ அவ்வளோ சந்தோஷமாட்டு இருக்கும். எல்லாத்தையும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இனி இதுக்கு தக்காளி அதை டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாமே எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் இந்தளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயத்தை இதில் போட்டுக்கலாம். பூண்டையும் போட்டுக்கலாம். இஞ்சியும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்கலாம். ஆக்சுவலாக சிக்கன் மஞ்சூரியன், காலிஃப்ளவர் மஞ்சூரியன் பண்ணுவாங்கள்ல அதுவுமே இந்த மாதிரி மெத்தடில் தான் கொஞ்சம் வரும். இனி இதில் டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் 2மே இதில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இனி இதில் இந்த சிக்கன் எல்லாமே இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா அந்த
இதுக்கு அந்த சாஸோட இந்த கோட்டிங் எல்லாமே இதில் வந்து வந்துடும். ஆக்சுவலாக நம்ம வந்து மஞ்சூரியன் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது சிக்கன் மஞ்சூரியன் இல்லைன்னா காலிஃப்ளவர் மஞ்சூரியன் அதெல்லாம் பண்ணுறோன்னா, ஸ்ப்ரிங் ஆனியன் இதில் எடுக்கணும். நம்ம இஞ்சி எடுக்கணும்னு வேண்டாம். ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு இதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்ம இப்போ பண்ணக்கூடியது இண்டோ சைனீஸில், அதனால் நான் ஸ்ப்ரிங் ஆனியன் எடுக்கலை, மல்லிக்கீரை போட்டிருக்கிறேன். இது 2 ஃப்ளேவரும் சேர்ந்துருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து சூப்பராட்டு இருக்கும். இதை மல்லிக்கீரையை கொஞ்சம் வெட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு ரெடி ஆயிரும். இதில் கொஞ்சம் நம்ம ஹனி போட்டுட்டு கொஞ்சம் எள்ளெல்லாம் போட்டோன்னு வைங்களேன், அந்த ஹனி சிக்கன் இருக்குல்ல அந்த மாதிரி கூட வந்துடும். அதாவது ரெஸ்டாரண்ட்லலாம் நம்ம போயாச்சுன்னா அந்த சிக்கன் இருக்குல்ல வகை வகையாக வச்சுருப்பாங்க, என்னெல்லாமோ வச்சுருப்பாங்க. ஜிஞ்சர் சிக்கன், மேத்தி சிக்கன், பெப்பர் சிக்கன் என்னெல்லாமோ வச்சுருக்கோம். எல்லாம் ஒரே மெத்தடாக தான் இருக்கும், சின்ன சின்ன வித்தியாசம் தான் இருக்கும். நம்மளே வீட்டில் இந்த மாதிரி கெஸ்ட்டெல்லாம் வர்றாங்க, இல்லைனா நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் டே இல்லைனா சண்டே எல்லாம் இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்துட்டோன்னு வைங்களேன், பிள்ளைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நான் இதுக்கு ஜீரா ரைஸும் டால் ஃப்ரையும் வச்சுருக்கிறேன்னா, அதாவது இந்த டால் ஃப்ரை ஜீரா ரைஸ் இதுக்கு ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டுக்கிறேன். அது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு சாலட்டும் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம வச்சுட்டோன்னு வைங்களேன், பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வீட்டுக்கு வரக்கூடிய கெஸ்ட்டுக்குமே இது ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம வீட்டில் செய்வோம். ஆனால் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல கிராண்டாக ஏதோ நம்ம செய்து கொடுத்த மாதிரியும் இருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் சிக்கன் ட்ரை பண்ணுங்கள். ஜீரா ரைஸ் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.